அவருடைய தொகுதியான திருச்சி கிழக்கில் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட்ல பிரச்சாரம் பண்ணிட்டு அவர் கிளம்பிட்டார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து 234 தொகுதிக்கும் பிரச்சாரம் செய்வதற்கான அவகாசம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு. ஆனால் விஜயனுடைய பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு வேகமும் வீரியமும் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. நான் அந்த சிலிண்டர் தட்டுப்பாடுங்கிறது இன்னைக்கு வந்து நாட்டையே வந்து பரபரப்பாக பேசுகிற ஒரு விஷயம். ஆனால் அதையும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியாக ஒரு சினிமா வசனம் மாதிரி அதை அப்படியே டச் பண்ணிட்டு போன மாதிரி எனக்கு தோணும். நியாயமாக தாவேக்கா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வந்த உடனேயே அதை வந்து ஒரு பெரிய போராட்டமாக இவங்க முன்னெடுத்து இருக்கணும். ஆனால் அதை வந்து அவங்க பெருசாக அதை கண்டுக்கவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. இன்றைக்கி ஒரு பிரச்சார கூட்டத்தில் வந்து அதை ஒரு ஜஸ்ட் லைக் தட்டுன்னு ஒரு விஷயமா டச் பண்ணிட்டு போகிறார். KN நேரு குறித்து ஒரு விஷயம் அவர் பேசுகிறாரு, ஆனால் அவர் பேரை சொல்லாமல் பேசுகிறார். நகராட்சி துறை அப்படி அவ்வளோ கிடையாது. KN நேருன்னு பேர் சொல்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? KN நேரு தானே வந்து திருச்சியினுடைய குறுநில மன்னராக இருக்காரு. அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. DGPக்கு வந்து மீது வந்து நீங்கள் FIR பதிவு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவர் மீது ஒரு குற்ற பின்னணி இருக்கிறதா நம்புறாங்க. அப்போ அதை நீங்கள் நேரடியாக சொல்ல வேண்டியதா? அதில் என்ன பிரச்சனை வந்துட போகுது? ஆனால் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி எல்லாமே வந்து கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்றதையும் ஏலத்துக்கு எடுத்திருக்க கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மீண்டும் ஒரு முறை அந்த விமர்சனத்தை வைக்கிறாரு. இல்லை, அதுதான் அந்த கூட்டணி குறித்து அவர் சொல்கிற கருத்து வந்து ஒரு உண்மையான கருத்து தான். அது கல்லாப்பட்டி கூட்டணின்னு அவர் நான் இன்றைக்கு தேர்தல் கூட்டணிங்கிறது வெறுமனே வந்து தொகுதி பங்கீடு. எனக்கு வந்து இத்தனை தொகுதி வேணும், என்ன இத்தனை கோடி வேணுங்கிற அடிப்படையில் தான் இந்த கூட்டணியே அமையுது. ஆனால் என்னன்னா இது வரைக்கும் களத்தில் வந்து திமுக அதிமுக தான் இருந்திருக்காங்க, நாம் தமிழர் கட்சி இருந்திருக்காங்க. இவங்க எல்லார் மேலேயும் இல்லாத ஒரு அழுத்தம் விஜய்க்கு இருக்குது அப்படின்னு தானே பார்க்க. விஜய் வந்து நம்மளை வென்று விடுவார் அப்படிங்கிற பயம், அதுதான் காரணம். ஏன்னா திமுகவுக்கு பல சர்வேக்கள் வந்து அவருக்கு வாக்கு வங்கி வந்து கணிசமாக வளர்ந்துருக்குங்கிறத காட்டுது. மற்றவர்கள் நினைத்ததை விட அதிகமாக விஜய்க்கு வந்து ஒரு ஓட் பேங்க் கிரியேட் ஆகிருக்கு. அப்போ நிச்சயமாக நம்ம வந்து நம்மளை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றி விடுவார் அப்படிங்கிற பயம் வந்து திமுகவுக்கு இருக்கு. இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உதயநிதி அவர்கள் தான். உதயநிதி விசஸ் விஜய்னு கம்பேர் பண்ணால் விஜய் அவர்களுக்கு தானே மவுஸ் அதிகமாக இருக்கும். அதாவது இன்றைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் தான் டஃப் கொடுக்குற ஒரு இடத்துல வந்து விஜய் இருக்காரு. அப்போ எதிர்காலத்தில் உதயநிதி வெர்சஸ் விஜய் அப்படின்னு வரும்போது நிச்சயமாக உதயநிதியை விஜய் ஊதி தள்ளுவதற்கு வாய்ப்பு. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார், சூப்பர். அதாவது வந்து தமிழக அரசியல் களம் வந்து பயங்கர அனல் பறந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக, இது ரெண்டுக்கும் டஃப் கொடுக்குறேன்னு தாவேக்கா களத்தில் இறங்கியிருக்காங்க. பெரம்பூரை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கில் வந்து பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க பெஸ்ட்? 2 தொகுதியில் போட்டியிடும் போது 2 தொகுதியிலையுமே வந்து நீங்கள் பிரச்சாரத்தில் வந்து கவனம் செலுத்தணும். விஜயை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் பண்ணின உடனே ஒரு பாயிண்டில் ஒரு பிரச்சாரத்தை தொடங்கினார். ஆனால் அதை மறுபடியும் மற்ற தொகுதிகளுக்கு அவரால் கண்டினியூ பண்ண முடியல. கிட்டத்தட்ட திருச்சியில் நடந்தது கூட அப்படித்தான் நினைக்கிறேன். ஏன்னா திருச்சியில் அவருடைய தொகுதியான திருச்சி கிழக்கில் வேட்புமனு தாக்கல் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்டில் பிரச்சாரம் பண்ணிவிட்டு அவர் கிளம்பிட்டார். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து 234 தொகுதிக்கும் பிரச்சாரம் செய்வதற்கான அவகாசம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. நான் கூட என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, இப்போ திருச்சிக்கு இவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண போவார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவை ஒரு ரவுண்ட் அடித்து ஒரு 4-5 தொகுதியிலையாவது இவர் கவர் பண்ணுவார் அப்படின்னு தான் நான் நினச்சேன். கிட்டத்தட்ட பலரும் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் வேட்புமனு தாக்கல் பண்ணார், அங்கேருந்து வந்து ஒரு பாயிண்டில் பேசினார், கிளம்பிட்டார். ஸோ இதே வேகத்தில் போனால் அவர் மற்ற தொகுதிகளை எப்படி கவர் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் போகிற இடமெல்லாம் கூட்டம் கூடுவது அப்படிங்கிறது அது ஒரு புது செய்தி இல்லை, அது வழக்கமான விஷயம்தான். ஆனால் விஜயனுடைய பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு வேகமும் வீரியமும் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா ரொம்ப மேலோட்டமாக தான் எல்லா பிரச்சனைகளையுமே அவர் வந்து டச் பண்ணுறாரு. இன்றைக்கும் அப்படி தான். அந்த சிலிண்டர் தட்டுப்பாடுங்கிறது இன்றைக்கி வந்து நாட்டையே வந்து பரபரப்பாக பேசுகிற ஒரு விஷயம். ஆனால் அதையும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியாக ஒரு சினிமா வசனம் மாதிரி அதை அப்படியே டச் பண்ணிட்டு போன மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே, பட் இவ்வளோ நாள் சுட்டி காட்டாமல் இன்றைக்கி சுட்டி காட்டி ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காருல. ஏன்னா மக்களுடைய பிரச்சனை தலை தூக்கும் போது தானே அதை பற்றி எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க. இல்லை, நீங்கள் ஒரிஜினலாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பல இடங்களில் வந்து ஹோட்டல்களே கிடையாது. இருக்கிற ஹோட்டல்லையும் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பியதை சாப்பிட முடியாது. அவங்க கொடுக்குறத தான்
சாப்பிட முடியும். அதுவும் கூட இன்னும் சில நாட்களுக்கு தான். இன்னும் அடுத்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா மேலும் பல ஹோட்டல்கள் மூடப்படுகிற அபாயம் இருக்குது. இப்போ குடும்பஸ்தர்களுக்கு பிரச்சனை இல்லை, வீட்டில் வந்து விறகு வச்சு கூட சமைச்சு கொடுத்துருவாங்க, அல்லது ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு கூட சமைச்சு கொடுத்துருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேச்சுலர்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க நிலைமையெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ இது ரொம்ப ரொம்ப சீரியஸான பிரச்சனை. நியாயமாக தாவேக்கா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வந்த உடனேயே அதை வந்து ஒரு பெரிய போராட்டமாக இவங்க முன்னெடுத்திருக்கணும். ஆனால் அதை வந்து அவங்க பெருசாக அதை கண்டுக்கவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. இன்றைக்கி ஒரு பிரச்சார கூட்டத்தில் வந்து அதை ஒரு ஜஸ்ட் லைக் தட்டுன்னு ஒரு விஷயமா டச் பண்ணிட்டு போகிறாரு. அதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததான் ரீசன்றதை சுட்டி காட்டியிருக்காருல. இல்லை, அது வந்து எந்த அளவுக்கு வந்து பெரிய அளவில் மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது தெரியல. ஏன்னா ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பாமர மக்கள் இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இதுக்கு தமிழ்நாடு அரசு தான் காரணம்னு கூட நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து இவங்களுடைய கண்ட்ரோல் இல்லைங்கிற உண்மையே அவங்களுக்கு தெரியாது. அப்போ உங்களை போன்ற கட்சி தலைவர்கள் இதுக்கு பின்னால் உள்ள அரசியலை இது யாருடைய கண்ட்ரோலில் இருக்குங்கிறதால நீங்கள் சொல்லணும். நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடுடைய உண்மையான காரணத்தை கையில் எடுத்தோம் அப்படின்னா ஸ்டாலினை காப்பாற்றுற மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி ஆகிடக்கூடாதுங்கிறதுனால அப்படி போகிற போக்கில் இவர் மீதும் தப்பு அவர் மீதும் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடந்து போயிட்டாரோன்னு எனக்கு தோணுது. அரசியல் எதிரி கொள்கை எதிரின்ற மாதிரி ரெண்டு பேரையுமே அப்படி லேசா டச் பண்ணிட்டு அப்படி வேற இடத்துக்கு நகர்ந்துட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக விஜய் அவர்கள் பேசின விஷயத்த பேசலாம். அதுக்கு முன்னாடி அந்த பிரச்சார இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காவல்துறையோட வாகனம் வந்து ஒரு பெண்ணை வந்து இடிக்கிற மாதிரியான விஷயம் பார்க்க முடிஞ்சது. இது வந்து ரிபீட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா தஞ்சாவூர்லேயுமே வந்து அந்த காவல்துறை வாகனமானது பின்னோக்கி வந்து நிறைய பேர் மேலே இடிச்சதை பார்க்க முடிஞ்சு. அப்போ இது காவல்துறை வேணுக்குனே சதி பண்ணுதோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல சார்? இல்லை, அப்படியெல்லாம் நம்ம கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் காவல்துறையினருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா, விஜய்னு ஒருத்தர் வரும்போது மிகப்பெரிய அளவில் மக்கள் கூட்டம் இருக்கும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் வெற்றிகரமாக விஜயை வந்து பத்திரமா திருப்பி அனுப்புகிற வரைக்கும் எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதே காவல்துறைக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு இப்போ காவல்துறை வந்து தாவேக்கா போகிற இடத்துலையோ இல்லை விஜய் போகிற இடத்துக்கோ பாதுகாப்பு கொடுக்குதுன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க தானே? இல்லை, அதுதான் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு 50 போலீஸ் தேவைப்படுற இடத்துல ஒரு 5 பேரை 10 பேரை அனுப்புவாங்க. அது ஒரு மேலிடத்தின் அழுத்தம், அதெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு காவல்துறையினர் வேணும்னே அந்த தொண்டர்களை மோதுனாங்க, இடித்தாங்க, அல்லது ஒரு விபத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு அப்படி ஒரு அர்த்தம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசியலுக்காக அவங்க செய்வாங்க. ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஒரு தற்செயலாக நடந்த விபத்தை கூட இங்கே பாருங்க வேணும்னே மோதினார் அப்படின்னு கூட வந்து ஒரு வீடியோவாக நம்மளை கிரியேட் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. பட் அது நம்ம வந்து ஒரு ஊடகவியலாளராக அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதே நேரம் காவல்துறையை ஆளும் கட்சி வந்து நிச்சயமாக வந்து ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க, அவங்க நினச்ச மாதிரி செயல்பட வைப்பாங்க, அதெல்லாமே நடக்கும், அதுலாம் மாற்றம் இல்லை. அதே நேரம் அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ள பிரச்சனையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது 2வது முறை இல்லையா? ஃபர்ஸ்ட் தடவை தஞ்சாவூரில் நடந்தது ஓகே, ஏன்னா ரிவர்ஸ் போய் அந்த பிரச்சனை நடந்தது. இப்போ முன்னாடி போயிட்டு இருக்க வாகனம் விலை இடிக்குதுன்றப்போ ஒரு காவல்துறைக்கு இந்த மாதிரியான செயலில் பொறுப்பற்ற முறையை காமிக்குதான்னு பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அதாவது ஒரு காவல்துறை, ஒரு காவலர், நீங்க சொல்ற மாதிரி ஒரு தவறு செய்ததா வச்சுக்கலாம், ஒரு சிலர் இல்லை, ஒரு காவலர் இந்த மாதிரி மோதுறாரு அல்லது ஒரு காவலர் ரிவர்ஸில் எடுத்துட்டு போய் இப்படி பண்றாரு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அதை வந்து ஒரு ஒட்டுமொத்த காவல்துறையின் செயல்பாடாக நம்ம அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த ஒரு காவல்துறை காவலர் யாரோ ஒருத்தர்னால இரிட்டேட் ஆகி, என்ன ஒரு தொண்டர் அவரை இரிட்டேட் பண்ணியிருப்பாரு, அல்லது இவர் சொன்னதை அவர் கேட்டிருக்க மாட்டாரு. ஸோ அது மாதிரி கூட ஒரு விரோத மனப்பான்மையில் வேணால் நடக்கலாம். அதனால் அதை ஒட்டுமொத்த காவல்துறையினுடைய செயல்பாட்டோட முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பெரம்பூர்லேயும் சரி குளத்தூர்லேயும் சரி விஜய் அவர்கள் பேசினது வந்து கிட்டத்தட்ட ஒரே கருத்தை தான் பேசியிருந்தாரு. பெருசாக வந்து பிரச்சனைகளையோ இல்லை அந்த தொகுதிக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதையோ சுட்டி காட்டலை. பட் திருச்சி கிழக்கில் அப்படி இல்லை, போன உடனே வந்து பிரச்சனைகளை முதல்ல சுட்டி காட்டினார். கேஸ் தட்டுப்பாடு இருக்குது, அதே மாதிரி வந்து அடிப்படை வசதிகள், சாலை, உரிய அந்த படிப்புக்கான அந்த பேஸ்ன்றது சரியாக இல்லை அப்படின்ற விஷயத்தெல்லாம் சுட்டி காட்டியிருந்தார். ஸோ இப்போ தான் வந்து 2 தொகுதிகளை கடந்த 3வது தொகுதியில் தான் மக்கள் பிரச்சனை எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காரோன்னு பார்க்கலாமா? அதான் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுபவம் வாய்ந்த நடிகராக இருந்தாலும் அனுபவம் இல்லாத அரசியல்வாதி தான். அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ அரசியல்ங்கிறது அவருக்கு வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ், அந்த ஸ்டேஜில் தான் அவர் இருக்கார். அதனால தான் நம்ம வந்து விஜயனுடைய பேச்செல்லாம் ரொம்ப விமர்சனம் பண்ணாமல் இருப்பதற்கு இதுதான் காரணம். ஒவ்வொரு கூட்டமாக பேசி பேசி அவருக்குன்னு ஒரு பயிற்சியும் அனுபவம் வர்றதுனால இப்போ கொஞ்சம் கூடுதலாக
அதை டீல் பண்றாரு. மக்களுடைய பிரச்சனைகளை பட் அதே பேச நேரம் இது ம். வந்து தேர்தல் நேரம். கண்டிப்பா அதனால என்னன்னா நீங்க இன்னுமே அதே லேர்னிங் ப்ராசஸ்லயே இருக்கக்கூடாது. இது டைம் என்னன்னு இல்ல கேட்டா இறங்கி அடிக்க வேண்டிய நேரம். கிடைக்கிற ஒவ்வொரு பாலையுமே நீங்க சிக்ஸர் ஆக்கணும். அதனால அந்த பார்வையோட விஜய் வந்து அணுகணும் அப்படிங்கிறது தான். இப்ப ஒன்றும் இல்லை, இன்னைக்கு பேசுனதுலயே KN நேரு குறித்து ஒரு விஷயம் ஆமா அவர் பேசுறாரு. ஆனா அவர் பேரை சொல்லாம பேசுறாரு. நகராட்சி துறை அமைச்சர் அப்படி அவ்வளவு கிடையாது. அதே KN தான். நேருன்னு பேர் சொல்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? நேரு தானே வந்து திருச்சியினுடைய குறுநில மன்னரா இருக்காரு. அவர் தான் அந்த ஊரை கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. டிஜிபிக்கு வந்து கடிதம் எழுதி அவர் மீது வந்து நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவர் மீது ஒரு குற்ற பின்னணி இருக்கிறதா நம்புறாங்க. அப்போ அதை நீங்க நேரடியாக சொல்ல வேண்டியதானே. அதுல என்ன பிரச்சனை வந்துட போகுது? ஓகே இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை எல்லாம் அவர் தவற விடுறாரு. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இல்ல எல்லா இப்போ ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறாரு அங்கேயும் போய் அவர் பண்ண தவறுகளை சுட்டி காட்டிட்டு தானே வராரு ஸோ இன்னும் அது இல்ல, நான் என்ன சொல்றேன்னா அழுத்தமான அதை வந்து நீங்க இன்னும் வந்து வேகமா செய்யணும் அப்படிங்கிறது தான். அதனால நீங்க யாருக்குமே பயப்படாத ஒரு ஹீரோ. சினிமாவில் எப்படி இருக்கீங்க? ஒரே கையால 10 பேரை அடிக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி அரசியல்லையும் விஜய்னா யாருக்கும் பயப்பட மாட்டார். ம். அப்படிங்கிற வந்து ஒரு எண்ணம் வந்து மக்கள் கிட்ட வரணும் அப்படின்னா, யார் குறித்தும் வந்து கவலைப்படாம உங்களிடம் இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் வந்து நீங்க பொளந்து கட்டணும். அதுதான் சரியான Okay. அரசியலாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு போற இடமெல்லாம் 3 எழுத்து அமைச்சர் 4 எழுத்து அமைச்சர் நீங்க சினிமா கிசு மாதிரி பேசிட்டு போக பட்டும் முடியாது. படாமலும் பேசுறதுக்கான அப்படி- காலம் இல்லை ஆமா ஆமா, அது இது அந்த காலம் இல்லை. இது வந்து ம். பாத்தீங்கன்னா ஒன் டே மேட்ச் கூட கிடையாது. இது வந்து ஒரு 2020 மாதிரி. அப்ப நீங்க ஒவ்வொரு பாலையுமே வந்து அடிக்கணும். அதை வந்து விஜய்க்கு புரியணும். ஆனா விஜயினுடைய செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா இதை ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடுற ஒரு வீரருடைய மனநிலையில தான் அவர் இருக்காரு. அதனால தான் நம்ம அதை இன்னும் களத்தை வந்து இறங்கி அடிக்க ஆரம்பிக்கல நிச்சயமாக ஓகே மேபி வந்து இப்போதான் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்றதுனால அந்த மேலோட்டமான இது இருக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசின பல இடங்கள்ல வந்து நேரடியாகவே தாக்கி பேசியிருக்காரு சிஎம்ஏயா இருக்கட்டும் சரி இருக்கக்கூடிய அமைச்சர்களையா இருக்கட்டும் மேபி இன்னும் அடுத்தடுத்த களம் போகும்போது இறங்கி அடிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க திமுகவில் இருக்க எல்லாருமே வந்து ஊழல்வாதியாக இருக்காங்க மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க அடிப்படை தேவை கூட செஞ்சு கொடுக்கல ஆனால் தாவேக்க வந்து 100% எப்படி 100% வந்து நியாயமான சரியான ஆட்சியை கொடுக்கும் ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கும்னு சொல்லியிருக்காரு இது பாசிபிள் நீங்க நினைக்கிறீங்களா சார் அதாவது எல்லா கட்சியும் சொல்கிற ஒரு செய்தி தான் அது. என்ன, இந்த விஜய் அதனால அவர்களால கொடுக்க முடியும்ல இல்ல நடைமுறையில் அது சாத்தியம் இல்லை. அதாவது விஜய் எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அவருடைய நினைப்பை வந்து நம்ம நிச்சயமா பாராட்டுவோம். அந்த நோக்கத்தையும் வந்து நம்ம வரவேற்கிறோம். ஓகே ஆனா யதார்த்தத்தில் அது சாத்தியம் இல்லை. என்னன்னா உங்களை விட்டுருங்க, உங்க பின்னால் இருக்கிற 233 பேரும் யாருன்னு பார்க்க வேண்டிய கட்டாயம் கட்டாயம் இருக்கு. அந்த 233 பேரில் எத்தனை பேர் வேறு கட்சியிலிருந்து வந்திருக்காங்க, வேறு கட்சியில் அமைச்சராக இருந்து வந்தவங்களும் இருக்காங்க, வேற கட்சியில் எம்எல்ஏவா வந்தவங்களும் இருக்காங்க, வேறு கட்சியில் முக்கிய பதவியில் இருந்து வந்தவங்களும் உங்க வேட்பாளரா இருக்காங்க. நீங்க வந்து உங்களை வச்சு கொடுக்குறீங்க, நாங்க உங்களை நம்புறோம். ஆனா உங்கள் பின்னால் இருப்பவர்களே அந்த மாதிரி நம்ப முடியுமா? அதான் நம்முடைய கேள்வி. ஓகே சார் இப்போ விஜய் அவர்கள் வந்து கூட்டணிக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அடி போட்டாங்க விக்ரவாண்டியில் பட் இப்போ வரைக்குமே கூட்டணிக்கு யாரும் போகலை ஆனால் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி எல்லாமே வந்து கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்றதையும் ஏலத்துக்கு எடுத்திருக்க கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மீண்டும் ஒரு முறை அந்த விமர்சனத்தை வைக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் திமுகவும் பாஜகவும் வேற வேற கிடையாது அப்படின்ற ஒரு வாதத்தையும் வைக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க இல்ல அதுதான் அந்த கூட்டணி குறித்து அவர் சொல்கிற கருத்து வந்து ஒரு உண்மையான கருத்து தான். அது கல்லாப்பட்டி கூட்டணின்னு அவர் காமெடியாக சொன்னாலும் அது ஒரு பணத்தின் மீது கட்டப்பட்ட கூட்டணி தான். ஏன்னா இன்றைக்கு தேர்தல் கூட்டணிங்கிறது வெறுமனே வந்து தொகுதி பங்கீடு சீட்டு மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னால் நோட்டும் இருக்கு. எனக்கு வந்து இத்தனை தொகுதி வேணும், என்ன இத்தனை கோடி வேணுங்கிற அடிப்படையில் தான் இங்கே கூட்டணியே அமையுது. ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் மற்ற அதிமுக திமுகலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டும் சீட்டும் தான் தருவாங்க. தாவேகா வந்து உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொல்லியும் எந்த கட்சியுமே தாவேகாவை நோக்கி போகலை. அதோட காரணம் என்னன்னா விஜய் மீது நம்பிக்கை இல்லாமலோ அல்லது விஜய் ஜெயிக்க மாட்டாருங்கிற அவநம்பிக்கையோ காரணம் கிடையாது. விஜய் கூட போயிடலாம், தேர்தலில் செலவு பண்ணுறதுக்கு அவர்கிட்ட இருந்து காசு பேராது. ஆனால் திமுகவில் கேட்டால் 500 கோடி தருவாங்க, அதிமுகவில் 1000 கோடி தருவாங்க. ஆனால் இவர் 10 பைசா தரமாட்டார். எதுக்கு இவர் பின்னால் போகணும்னு தான் எந்த கட்சியுமே அவர் பின்னால் போகலை. அதுதான் உண்மை. பட் அது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னு கிண்டல் பண்ணுறது வந்து ஒரு நியாயமானது தான். ஓகே ஏன்னா வந்து அதுக்கப்புறமே ஒரு விஷயத்த வந்து சுட்டி காட்டுறாரு என்ன அப்படின்னா காங்கிரஸை வந்து கையில் இல்லை பணப்பையில் போட்டுக்கிட்டு வந்து சிறுபான்மையினரை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அப்போ காங்கிரஸை வந்து நீங்கள் இவ்வளோ நாள் கட்சி கூட்டணிக்கு கூப்பிட்டப்போ வந்து அவங்க
பணத்துக்கு அடிமையாயிட்டாங்கன்ற ஒரு பார்வை உங்களுக்கு இல்லையா? இல்ல அவர் கூப்பிடும்போது வந்து அந்த கருத்து அவருக்கு வந்திருக்காது. என்ன ஓகே. காரணம் அப்படின்னா, அவர் அழைத்த பிறகு காங்கிரஸ் நிர்வாகிகளை வந்து திமுக எப்படி டீல் பண்ணுச்சு அப்படின்னு வந்து ஒரு தகவல் ஓகே. அரசியல் மட்டத்துல இருக்கு. என்னன்னா காங்கிரஸில் மாணிக் தாக்கூர், ஜோதிமணி போன்ற ஒரு சிலர் ம். காங்கிரசினுடைய எதிர்கால நலன் கருதி நம்ம தாவேகா கூட போகலாம். நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும். நம்ம கட்சியும் வளரும்னு சொன்னாங்க. ம். ஆனா, அதே காங்கிரஸில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள், இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உட்பட பல பேர் பார்த்தீங்கன்னா, நீங்க திமுக கூட தான் போகணும்னு அவங்க சொன்னாங்க. ஓகே. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, திமுக கூட போனோம்னா நமக்கு வெற்றி உறுதி. ம். என்ன நம்ம நிச்சயமா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொரு அ ஒரு தகவல் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு திமுக பணம் குடுத்து, அந்த காங்கிரஸ் கூட்டணிய வந்து தக்க வச்சுக்கிட்டதா ஒரு தகவல் இருக்கு. ஸோ ஓகே. அப்படி ஒரு தகவல விஜய் கேள்விப்பட்டு, அதை நம்பி கூட இந்த ஒரு வார்த்தைய சொல்லியிருக்கலாம். ஓகே சார். இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து வந்து விஜய் அவர்களுக்கு வந்து எல்லா இடத்துலயுமே வந்து அந்த ப்ரெஷர் அப்படின்றது இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா என்னன்னா, இதுவரைக்கும் களத்துல வந்து திமுக, அதிமுகன்னு தான் இருந்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சி இருந்திருக்காங்க. இவங்க எல்லார் மேலயும் இல்லாத ஒரு அழுத்தம் விஜய்க்கு இருக்குதோ அப்படின்னு தானே பார்க்கப்படுது. அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன? விஜய் வந்து நம்மள வென்று விடுவார் அப்படிங்கிற பயம், அதுதான் காரணம். ஏன்னா திமுகக்கு விஜய் மீதான பயம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு சினிமா நடிகர். அவர் பின்னால மக்கள் வந்து ஒரு பேரெழுச்சியா திரண்டிருக்காங்க. பல சர்வேக்கள் வந்து அவருக்கு வாக்கு வங்கி வந்து கணிசமாக வளர்ந்துருக்குங்கிறத காட்டுது. மற்றவர்கள் நினைத்ததை விட அதிகமா விஜய்க்கு வந்து ஒரு வோட் பேங்க் கிரியேட் ஆகிருக்கு. அப்போ நிச்சயமாக நம்ம வந்து நம்மளை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றி விடுவார் அப்படிங்கிற பயம் வந்து திமுகவுக்கு இருக்கு. இல்ல ஒவ்வொரு முறையும் ஜெயலலிதா அம்மையாரா இருக்கட்டும், கலைஞர் அவர்களா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறமா ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், எடப்பாடியார் இவங்க 2 பேர்கிட்டயும் கிட்டத்தட்ட வோட் பேங்க் அப்படின்றது ரொம்பலாம் வித்தியாசமா இருக்காது. கிட்டத்தட்ட 1,00,000, 2,00,000, 3,00,000 அந்த டிஃபரன்ஸ் தான் இருந்துச்சு. ஆனா சதவீதத்துல அந்த சொல்லணும்னா ஒரு 3-4%. அந்த இடத்துல கூட அவ்ளோ பிரஷர் இவங்க அவங்களுக்கோ, அவங்க இவங்களுக்கோ போடுறது கிடையாது. விமர்சனங்கள வச்சுக்குவாங்களே தவிர, இந்த மாதிரி மக்கள வந்து ஒரு பகடக்காயா யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல. பட் இந்த இடத்துல மட்டும் ஏன் அது நடக்குது? அதான் என்னன்னா, இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசியலுங்கிறது திமுக அண்ட் ம். அதிமுக. இவங்க 5 வருஷம், அவங்க 5 வருஷம். என்ன அப்படிதான் இருந்தது. அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா, அதிமுக ஜெயிச்சிச்சு அப்படின்னா, திமுக ரொம்பலாம் அப்செட் ஆக மாட்டாங்க. அடுத்த 5 வருஷம் கழிச்சு நம்ம வந்துருவோம் அப்படின்னு ம். கூலா இருப்பாங்க. அதிமுக தோத்தாலும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்செட் ஆக மாட்டாங்க. அடுத்த 5 வருஷம் நாம தானே அப்படின்னு அவங்களும் கூலா இருப்பாங்க. இதுதான் நிலைமை. ஆனா விஜய் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த நிலைமையே அப்படியே மாறுது. என்ன விஜய் ஒருவேளை தலையெடுத்துட்டா, இப்ப நாமெல்லாம் எதிர்காலத்தில் ஆட்சிக்கு வரவே முடியாத ஒரு சூழல் உருவாகிடுமோ அப்படின்ட்டு திமுகவுக்கும் பயம், அதிமுகவுக்கும் பயம். முக்கியமாக திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க பவர்ல இருக்காங்க. அந்த பவரை விஜய் காலி பண்ணிடுவாருங்கிற பயம் வந்து திமுகவுக்கு இருக்கு. அதிமுகவுடைய பயம் என்ன அப்படின்னா, இப்ப வந்த சர்வே முடிவுகள் எல்லாமே ம். அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளிட்டு விஜய் வந்து 2வது இடத்தை நோக்கி வர்றாரு. அது அல்லாம இவர் சமீப காலமாக அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா குறித்தால ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அது வந்து அதிமுகவுடைய அந்த தொண்டர்களையே இவர் பக்கம் நகர்த்தி விடுகிற ஒரு சூழல் இருக்கு. அது வந்து ஓகே. அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலை கொடுக்குது. ம். அப்புறம் நாம் தமிழர் கட்சி பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அவர்கள் வாங்கிய 36 லட்சம் வாக்குகளில் 30 லட்சம் வாக்குகள் விஜய்க்கே செல்லுகிற ஒரு சூழல் இருக்கு. ம். சொல்லப்போனால் இந்த தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி தமிழக அரசியல்லே ஒரு லற்றுப்பேடு கட்சியாக மாறுவதற்கான ஒரு சூழலும் இருக்கு. அந்த பயம் இன்னைக்கு சீமான போற இடமெல்லாம் புலம்ப வச்சிருக்கு. ஸோ இதுதான் காரணம். பல பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வரல. என்ன காரணம்? இவர் பின்னால மக்கள் இல்லை, இவரால் அரசியலில் வந்து ஜெயிக்க முடியாதுங்கிற எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் விஜய் விஷயம் அப்படி கிடையாது. விஜய் வந்து அவர் வார்த்தையில் சொல்லணும்னா ஒரு உச்சத்தில் இருந்த நடிகர் அவர். அதனால அவருக்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய செல்வாக்கு இருப்பதால் இவங்களுக்கு பயமும் பதட்டமும் ஏற்பட்டிருக்கு. இல்லை இப்படியும் நம்ம பார்க்கலாம்ல. ஏன்னா வந்து களம் வந்து விஜய் விசஸ் உதயநிதின்னு மாறும்போது உதயநிதிக்கு சப்போர்ட் இருக்கான்னு பார்த்தா அது 10ல் ஒரு 5 பங்கு கூட இருக்காதுல்ல. ஆனால் விஜய் அவர்களுக்கு அப்படி இல்லைல்ல. ஏன்னா இப்போ அந்த பலமான ஒரு தலைவர் அதிமுகலையும் கிடையாது. இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உதயநிதி அவர்கள் தான். உதயநிதி விசஸ் விஜய்னு கம்பேர் பண்ணால் விஜய் அவர்களுக்கு தானே மவுஸ் அதிகமாக இருக்கும். அதாவது இன்றைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் தான். ஸோ அப்படி இருக்கும் போதே ஸ்டாலினுக்கு டஃப் கொடுக்குற ஒரு இடத்துல வந்து விஜய் இருக்காரு. அப்போ எதிர்காலத்தில் உதயநிதி வெர்சஸ் விஜய் அப்படின்னு வரும்போது நிச்சயமாக உதயநிதியை விஜய் ஊதி தள்ளுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. என்ன உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ உதயநிதி துணை முதல்வர், என்ன கட்சியில் வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார். ஆனாலும் என்ன எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா
திமுக இப்படியே கட்டுக்கோப்பாக இருக்கும், இன்று இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே உதயநிதி பின்னால் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா விஜயால பார்த்தீங்கன்னா எளிதில் வந்து திமுகவை வந்து வென்று விட முடியும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால தான் நான் சொன்னேன் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கு வெற்றி கிடைக்கலைனாலும் 2031 தேர்தலில் விஜய் வெல்வதை யாராலுமே தடுக்க முடியாது. இதுதான் நடக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான தலைவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. நிச்சயமா. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த லோக்பால் வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருந்தது. அதுலேயே கிட்டத்தட்ட விஜய்க்கு வந்து 23% வந்து ஓட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் விஜய் தரப்புல இருந்து 30% இருக்கனால 23% ஒரு ரீசனபிளான ஒரு கருத்து கணிப்பு முடிவு தானே சார்? ஆமாம், அது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து விஜய்க்கு சாதகமாக பல்வேறு கருத்து கணிப்புகள் இருந்தது. ஆனால் இப்போ சமீப காலமாக வருகிற கருத்து கணிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய வாக்கு சதவீதத்தை வந்து மிக மிக குறைத்து காட்டப்படுகிறது. இது உண்மையிலேயே குறைந்திருக்கா அல்லது குறைத்து காட்டப்படுகிறதா அப்படின்னு தெரியல. நமக்கு ஏன் இப்படி ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா அந்த ஊடகங்களுடைய லட்சணம் தான். ஏன்னா இன்றைய ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நேர்மையாகவும் இல்லை, நடுநிலைமையோடும் இல்லை. ஒவ்வொரு ஊடகமும் ஒரு அரசியல் கட்சியால் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கு அல்லது வாடகைக்கு எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து இவர்களுடைய இந்த சர்வேயை வந்து நம்மளால் அப்படியே எடுத்துக்கவும் முடியல. அதனால இந்த நம்பர்ஸை வந்து நம்ம ஏற்றுக்கிறதா நிராகரிக்கிறதா நம்புறதா வேணாமாங்கிற குழப்பமே நமக்கெல்லாம் இருக்கு. ஓகே, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆமாம், பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக நம்மளும் பேசிகிட்டே இருந்தோம். ஓகே சார், இப்போது நீங்கள் ரீசெண்டாக வந்து இந்த வில்லிவாக்கத்தில் நடந்த இஷ்யூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதித்திட்டம் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு பக்கம் என்ன அப்படின்னா சேகர் பாபுவோட ஆட்கள் தான் வந்து இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தினாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் தரப்புல இருந்து என்னன்னா பிடிப்பட்ட 2 பேருமே வந்து தாவேக்காவை சேர்ந்தவங்க. ஏன்னா அவங்க மொபைலில் வந்து விஜய் அவர்களுடைய ஃபோட்டோ இருந்துச்சு, தாவேக்கா சார்ந்த நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்றாங்க. உங்களுடைய பார்வை சார்? இல்லை அதான் இதில் வந்து எது உண்மை எது பொய் அப்படின்னு இப்போ இந்த இடத்துல உட்காந்து நம்மளால சொல்ல முடியாது. என்ன காரணம்னா முதல்ல வந்த செய்தி தாவேக்காவை சேர்ந்த பெண்கள் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியதா ஒரு தகவல் வருது. அதற்கான ஆதாரங்களாக சில வீடியோக்கள்லாம் வருது. திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு இல்லை இதை செஞ்சதே தாவேக்காக்காரங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் எது உண்மைங்கிறது நிச்சயமாக நமக்கு தெரியாது. என்னென்னா இப்போ இதை பார்க்கும்போது இது உண்மை போல் தெரியுது, இவங்க போலீஸ் சொல்கிற தகவலை பார்க்கும்போது அடடா இவங்க சொல்கிறது தான் உண்மைங்கிற மாதிரி தெரியுது. அதனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இதை தாவேக்காவினரே திட்டமிட்டு கூட இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அதை திமுக மீது பழி போடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. தாவேக்காவின் வளர்ச்சி பிடிக்காமல் திமுகவினரே இப்படி ஒரு தாக்குதலை நடத்தி இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த 2 விஷயமே நம்ம இந்த அரசியலுக்கு புதுசு இல்லை. புரியுதா இல்லையா? இந்த கட்சி மீது பழி போடணுமா, அப்போ இப்படி ஒரு விஷயத்தை நம்மளே செஞ்சுட்டு அவங்க மீது பழி போடுவோம் அப்படின்னு நினச்சி இதுபோல் நடந்த சம்பவங்களும் நிறைய இருக்கு. ஐயோ இந்த கட்சி வளர்ந்துடக்கூடாது, இப்பவே இவங்க மீது ஒரு பயத்தையும் பீதியையும் கிளப்புவோம் அப்படின்னு ஒரு தாக்குதல் நடத்திய சம்பவங்களும் கடந்த காலத்தில் இருக்கு. அதனால இந்த சம்பவத்தை அது எந்த மாதிரியான சம்பவம்னு நம்மளாலே இனங்காண முடியல. அதுதான் உண்மை.